இந்தியாவிலேயே முதன்முறையாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதுகலை அறுவை சிகிச்சை மாணவர்களுக்கு லாப்ராஸ்கோபி பயிற்சி பெற வெள்ளை பன்றிகள் ஆய்வகம் திறக்கப்பட்டது. ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி ஆய்வகங்களில் முயல், எலி, கெண்ணி பன்றிகளை வைத்து பரிசோதனை செய்யப்பட்டு வந்தது. தமிழகத்தில் சில தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வெள்ளை பன்றிகளை வைத்து ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. வெள்ளை பன்றியின் இதயம், கல்லீரல், குடல், பித்தப்பை, கிட்னி, தைராய்டு என அனைத்தும் மனித உறுப்புகளுடன் ஒத்துப்போகும். கடந்த 17/5/2025 அன்று மதுரை மருத்துவக் கல்லூரியில் விலங்குகளின் மூலம், அதாவது வெள்ளை பன்றியில் லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையை முறையாக கற்றுக்கொண்டு அதை மனிதர்களுக்கு கொண்டு செல்ல ஏதுவாக இந்த பயிற்சி துவங்கி வைக்கப்பட்டது. இந்த பயிற்சி வெள்ளை பன்றி, அதாவது 25 கிலோ கிட்டத்தட்ட மனிதனின் உடைய ஒத்த வெள்ளை பன்றியில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வெள்ளை பன்றியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், உள்ளுறுப்புகள் கிட்டத்தட்ட மனிதன் உள்ளுறுப்பை ஒத்திருப்பதால் அந்த பயிற்சி பயிலும்பொழுது அதை மனிதர்களிடம் கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த பன்றிகளானது முறையாக பராமரிக்கப்பட்டு தகுந்த நோய் தொற்று இல்லை என்று சான்றளிக்கப்பட்டு அதற்கு பிறகே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பயிற்சியானது முதன்முறையாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்தியாவிலேயே முதன்முறையாக அனுமதி பெறப்பட்டு தொடங்கி வைத்து நடைபெற்றது. இது நாங்கள் படிக்கும்போது இந்த விதமான பயிற்சிகள் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. வெளியில் 1-2 தனியார் மருத்துவமனைகளிலோ இல்லை தனியார் நிறுவனங்களிலோ நடத்தப்பட்டது. ஆனால் இங்கு விலை குறைவாகவும் ஈஸியாகவும் பயிற்சி பெற ஏதுவாக அரசு மருத்துவர்களில் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இவ்வாறு ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கு மத்திய அரசின் கால்நடை அமைச்சக கமிட்டியிடம் ஒப்புதல் பெற வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி ஆய்வகத்தில் வெள்ளை பன்றி வைத்து ஆராய்ச்சி செய்வதற்காக அனுமதி கோரப்பட்டது. ஒப்புதல் கிடைத்த நிலையில் ஆய்வகம் திறக்கப்பட்டது. அனைத்து வசதிகளும் செய்யப்பட்ட நிலையில் முதன்முறையாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி, வேலம்மாள் மருத்துவக் கல்லூரிகளின் முதுநிலை அறுவை சிகிச்சை துறையை சேர்ந்த 8 மாணவர்கள் பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றனர். இந்த பாடத்திட்டத்தை மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் அருள் சுந்தரேஷ்குமார் துவக்கி வைத்தார். மனித உடல் போலவே அமைப்புள்ள பன்றிகளில் நம்ம லாப்ராஸ்கோபி அது போன்ற அறுவை சிகிச்சைகளை நம்ம செஞ்சு பழகிக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் பழக வர்றவர் அவருடைய திறனை மேம்படுத்தி கொண்டு அடுத்ததாக மனிதர்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர்களுக்கு எளிதாக புரியும். அது இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பழகணும் அப்படின்னம்னா நம்ம ப்ரைவேட்டில் தான் போய் பழக வேற மாதிரி இருக்கும். பெங்களூரில், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அவங்க ஏராளமான பொருட்செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இதை நம்ம அரசாங்கத்துலேயும் கொண்டு வரணும், அரசாங்கத்தில் படிக்கிற மாணவர்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மதுரையில் முதல் முறையாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாப்ராஸ்கோப்பியில் இப்போதைக்கு அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக பித்தப்பை ஆப்ரேஷன், குடல் இணைப்பு, குடல் இது பண்ணுறது, இரத்த தாமினிகளை இணைக்கிற அறுவை சிகிச்சை எல்லாமே செஞ்சு இதில் பார்த்துக்கலாம். இதுக்குன்னு உரிய குழு ஒன்று இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக பெர்மிஷன் நியூ டெல்லியில் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம காலேஜில் இருக்கிற வெட்டினரி டாக்டர் மற்றும் மைக்ரோபயாலஜிஸ்ட்டு மற்றும் ஃபார்மகாலஜி டாக்டர் எல்லாருமே சேர்ந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களோடு சேர்ந்து இது பண்ண போகிறாங்க. முதல் கட்டமாக இதை ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் நம்ம வருஷம் இதை நம்ம அப்பப்போ இது மாதிரி பண்ணி பழகுவோம். நம்ம ஒவ்வொரு பேட்சுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்.
இந்த ஆராய்ச்சிக்காக கோவை வேளாண் பல்கலையில் இருந்து ஆரோக்கியமான தலா 30 கிலோ எடையுள்ள 2 வெள்ளை பன்றிகள் வாங்கப்பட்டன. இவற்றிற்கு ஸ்வைன் ப்ளூ தடுப்பூசி அளிக்கப்பட்டு நோய் தாக்குதல் இல்லை என்று கால்நடை டாக்டர்கள் சான்றிதழ் பெற்று பன்றிகளை கல்லூரி ஆய்வகத்திற்கு கொண்டு வந்தனர். இங்கும் 1 வாரம் வரை தனிமைப்படுத்தி கால்நடை டாக்டர்கள் மூலம் நோய் தாக்குதல் இல்லை என்று உறுதி செய்த பின் அறுவை சிகிச்சை ஆய்விற்காக மாணவர்களிடம் கொடுத்தனர். முதல் கட்டமாக பன்றியில் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்ய அனுமதி பெற்ற நிலையில் அடுத்ததாக பன்றியின் குடல், கல்லீரல், இரத்த தமனி, இதயம், சிறுநீரகம், தைராய்டு என சிக்கலான சிகிச்சை செய்து பழகுவதற்கு ஜூனில் மீண்டும் விண்ணப்பிக்க உள்ளனர். இப்போ நாங்கள் லேப்ரோஸ்கோபி பண்ணது கீனி பிக்கில் தான் பண்ணோம். அதனோட அனாட்டமி வந்து எங்கள் மனிதர்கள் மாதிரியே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதனால் நாங்கள் பின்னாடி மனிதர்களுக்கு செய்யும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல கான்ஃபிடன்ஸோடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டீன் அவர்களுக்கும், சர்ஜரி டிபார்ட்மெண்ட் HOD அவர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.